முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த ஒரு வழி மனமாற்றம். இந்த திருவருகை காலத்திலே நாம் மனம் மாற வேண்டும். எதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும்? பாவத்திலிருந்து நாம் புனித வாழ்விற்கு நாம் மனமாற்றம் பெற வேண்டும். அடிமை நிலையிலிருந்து விடுதலை வாழ்விற்கு நாம் மனமாற்றம் பெற வேண்டும். அல்லது ஆண்டவர் மீட்பை தருகின்றார். எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்? ஒருவேளை போதை பழக்கத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை அடைகின்றார். அல்லது தேவையற்ற காரியங்களில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்றால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கின்றார். அறியாமை என்னும் இருளில் நாம் மூழ்கி இருந்தால் அறிவிற்கு உண்மையான அறிவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மை என்கின்ற ஒளிக்கு நம்மை மீட்கின்றவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். இருளில் இருந்து நம்மை ஒளிக்கு மீட்பவராக இருக்கின்றார். இறப்பிலிருந்து வாழ்வுக்கு நம்மை மீட்பவராக இருக்கிறார். துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு நம்மை மீட்பவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். கடவுளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எல்லாம் வல்லவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தொடக்கம் இருக்கிறது, ஆனால் முடிவு என்பது இல்லை. அதைதான் நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது, ஆனால் முடிவில்லா வாழ்வை நாம் யார் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடுவதற்காக அவர் வரவில்லை, மாறாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். ஆகவே யார் வருகிறார், யாரிடம் வருகிறார், எதற்கு வருகிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த திருவருகை காலத்திலே இயேசுவினுடைய வருகைக்காக நம்முடைய இதயங்களை நாம் தயார் செய்ய வேண்டும், இல்லங்களை தயார் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் இயேசு தருகின்ற அந்த உண்மை மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பு அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒன்றாக இருக்கிறது. அதை ஆழமாக உணர்ந்து மனமாற்றம் பெற்று நாம் எந்த ஒரு பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு முழுமையான நிறைவு.